தரம் பார்த்துருக்க மாட்டேங்க, நான் எண்டே தான் பார்க்குறேன். இல்லை மூன்று எடுத்தா இது வந்து 750. இந்த ஆப்பிள் இருக்குது, தண்ணி ஆப்பிள் 650. பல வகைகள் ஒவ்வொரு இடத்துல பழங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும். ஒவ்வொருத்தர் கொடுக்குற விலையை பொறுத்து வரும். குறைச்சி விற்போம். அப்போ ஒன்று 150 ரூபாங்க. ஒன்று விலை குறைச்சி தந்தால் குறைச்சி விற்போம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் இது இன்றைக்கு எங்கே போகிறோம் என்றால் யாழ்ப்பாணம் அளவட்டி, அதாவது ஒரு பயணம், பேருந்து பயணத்தை தான் நாங்கள் இன்றைக்கு மேற்கொள்ள போகிறோம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்க போகுது. யாரும் அந்த பேருந்தில் பயணிக்காதவர்கள் எல்லாம் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கோ, இது நல்ல ஒரு அனுபவமாக இருக்க போகுது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வந்து எங்களோட கோயில், அதாவது அம்மன் கோயில் ஊடாகத்தான் நாங்கள் போகிறோம். இது வந்து தவளகிரி முத்துமேனி அம்மன் கோயில். இதுதான் தவளகிரி முத்துமேனி அம்மன் கோயில். இந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் பஸ் நிலையம் இருக்குது. இது சின்ன ஒரு குட்டி பஸ் ஸ்டாண்டு. பஸ் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் வந்துட்டோம். பாருங்க, யாழ்ப்பாணத்துலேயே நிறைய பஸ்கள் நிற்கிது, மினி பஸ் நிற்கிது, பெரிய சிடிபி நிற்கிது. பாருங்க, யாழ்ப்பாணம் தான் பெரிய டவுன். நல்ல பல வகைகள் இருக்குது. திராட்சை பழம் இருக்குது, ஆப்பிள் பழம் இருக்குது, தோடம்பழம் இருக்குது, நல்ல ஜம்பு கச்சான் இருக்குது, நெல்லிக்காய் இருக்குது, மாதுளம்பழம் இருக்குது, நல்ல பார்த்தீங்கன்னா மாம்பழம் இருக்குது. இந்த நெல்லியை நீங்கள் ஒருத்தரும் பார்த்துருக்க மாட்டேங்க, நான் எண்டே தான் பார்க்குறேன். ஆனால் என்ன விலையா நான் நெல்லி? கால் கிலோ 1200 என்னடியா
வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க. உங்களோட கிடையாது? இல்லை இல்லை, பஸ் உண்டையா? வேலை செய்கிறீங்க. இது எத்தனை வருஷம் இந்த கடை போட்டிருக்கீங்க? அதில் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம். 2 வருஷம். என்னம்மா வியாபாரம் நடக்குதா? வியாபாரம் பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல, வியாபாரம் நடக்கும். வியாபாரம் நடக்குது. என்னென்ன விலையில் இருக்குது இந்த திராட்சை பழங்கள், மாம்பழங்கள்? வந்து 800 ரூபா கிலோ. கிலோவா? மாதுளம்பழம்? மாதுளம்பழம் 350. 350. ஆனால் முதல்ல அந்த ஆரம்பத்தில் வந்து எவ்வளோ எவ்வளோ விலை போனது? இப்போ தான் விலை ஆரம்பத்தில் 150, 150, 200 ரூபா போனது. ஆனால் இப்போ தான் விலை விட இப்போ ஆப்பிள் பழம் என்ன விலை போகுது? கிலோ கணக்கா இல்லைன்னா என்ன? இல்லை, 3 எடுத்தா இது வந்து 750 ரூபா. இந்த ஆப்பிள் இருக்குது, தண்ணி ஆப்பிள் 650 ரூபா. அது இருக்குது 600 ரூபா ஓடும். 600, 750 ஒவ்வொரு விலையில இருக்குது. சின்ன ஆப்பிள் இருக்குது, பெரிய ஆப்பிள் இது வந்து இருக்குல்ல. ஓ, இது வந்து சரி ஆப்பிள் இருக்குது. சரி ஆப்பிள். சரி ஆப்பிள். சரி ஆப்பிள், பேபி ஆப்பிள், நல்ல ஆப்பிள். எவ்வளோ கால் கிலோ எவ்வளவு? கால் கிலோ 600 ரூபா ஓடும். கால் கிலோ 600 ரூபா ஆகுது. இந்த கடை என்ன மாம்பழம்? இது என்ன மாம்பழம்? சேலன் மாம்பழம் வந்து இது 1500 ரூபா. இங்கே ஏலனும் இது வந்து கத்த குழம்பு 400 ரூபா ஓடும். அல்பன்ஸ் வந்து இது இங்கே இனமா இல்லைன்னா வெளி மாட்டத்தானே? இந்தியன்டியா? இந்தியன்டா நீங்கள் வெளி இறக்குமதி செய்து விற்கிறீங்களா? சரி சரி. அண்ணாண்ட பேர்? தானே சார். பாருங்கள், பஸ் நிலையத்துக்குள்ளே நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் ஒரு அண்ணாட்ட நாங்கள் கேட்டினாங்க ஆப்பிள் பழங்கள் என்ன விலையாண்டா. ஆனால் ஒவ்வொரு கடையில் வந்து ஒவ்வொரு விலை மாதிரி. இந்த கடையில் வந்து ஒரு அந்த இங்கால பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேன்சி கடை இருக்குது. அப்படியே நாங்கள் போவோம். பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்குது வேலவன் கடை. இந்த வேலவன் கடையிலையும் பாருங்கள் நிறைய திராட்சை பழம் இருக்குது, மாம்பழம் இருக்குது. ஆனால் இது என்ன பழம்ண்ணா? விளிம்பிலை பழம். ஸ்டார் ஃப்ரூட். மற்ற இங்கே ஆப்பிள் பழம் இருக்குது, இங்கே கொய்யாப்பழம் இருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னா தோடம்பழம், அங்கே ராசவள்ளி கிழங்கு எல்லாம் இருக்குது. சரி, அந்த அண்ணாவோட கொஞ்சம் கதைப்போம். சொல்லுங்கண்ணா. வணக்கம். வணக்கம் அண்ணா. உங்களோட பேர்? தேவரன். இது உங்களோட கடையா? அப்போ என்ன விலையில்? நீங்கள் வேலை செய்து கொடுக்குறீங்க. அப்போ என்னென்ன பழ வகைகள் எல்லாம் விற்கிறீங்க? கிரேப்ஸ் இருக்குது, மாதுளை இருக்குது, யாழ்ப்பாண கிரேப்ஸ் இருக்குது, மாம்பழங்கள் எல்லாமே. என்ன நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணி எடுக்கிறதா இல்லைன்னா நீங்களா எடுக்கிறதா? பண்ணி சந்தையில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்து இருக்கணும். வந்தால் நாங்கள் வியாபாரம் செய்யணும். என்ன விலையில்? கிரேப்ஸ் 1 கிலோ 200 ரூபா, 1 கிலோ 150 ரூபா. என்ன விலையில்? என்ன விலையில் கிரேப்ஸ் கொடுக்குறீங்க? கிரேப்ஸ் இப்போ கொஞ்சம் மலிவாக இருக்குது, இந்த சீசன். சீசன் அதனால் 1 கிலோ 150, 1 கிலோ 200 அப்படி. சில கடையில் கேட்டு நாங்கள் 1 கிலோ 200. 1 கிலோ என்ன அண்ணா? சில வேறு கடையில் வந்து 1 கிலோ 300 அப்படி விற்கணும். அப்படின்னு நல்ல பழம் நல்லது இதண்டு இல்லை. ஒவ்வொரு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பழங்கள் வரும். பழ வகைகள் ஒவ்வொரு இடத்துல பழங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும். ஒவ்வொருத்தர் கொடுக்குற விலையை பொறுத்து வரும். குறைச்சி விற்போம். அப்போ 150 ரூபா. 1 கிலோ குறைச்சி தந்தா குறைச்சி விற்போம். ஆப்பிள் விலையா? ஆப்பிள் ஒரே மாதிரி எப்பயும் உள்ள மாதிரி தான் விலை. 150 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும். இப்போ இப்போத்த நிலைமை அப்படி தான். இப்போத்த நிலைமை கொய்யா 1 கிலோ 150 இப்படி தான் போய் கொண்டிருக்கும். ஒரு பழம் 150. அதே அப்படி அந்த விலைக்கு வந்தது. அங்கே இருந்து வெளிநாடுகளில் இருந்து வரபடியாக அந்த டிரான்ஸ்போர்ட் செலவுகள் வரதால் அந்த விலை கூடும். இப்போ உள்நாட்டு பழங்கள் கொஞ்சம் விலை குறைவு. இது என்ன கொய்யா? அது ஆன கொய்யாவா இல்லை? கொய்யா நோமல் கொய்யா தான். அது இந்த கொய்யாவில் ஒரு பெரிய இனம். 3 மேலே 150. அப்போ ராசவள்ளி கிழங்கு என்ன விலை? ராசவள்ளி கிழங்கு இப்போ கிலோ 700 ரூபா. 700 ரூபாயா? சீசன் வரைக்கும் கிலோ 350 அப்படி கிடைக்கும். 700 ரூபா போகுது. 700 ரூபா போகுது. அதுவும் அங்கே இருந்து வரதால அப்படி கிடைக்கும். 3 750.
3,750. நான் ஒன்று அது என்ன நீங்கள் அந்த நெட்டில் 3 விற்கிறீங்க தானே ஆப்பிள் பழம், அது என்ன விலை விற்கிறீங்க? 750 மூன்றும் சேர்ந்து 3,750. இதில் 1/4 கிலோ 150. இப்போ மாம்பழங்கள் தட்டுப்பாடாக இருக்குதுண்ணா. பழங்கள் எப்பயும் விலையாக இருக்கும், அது வெளிநாடுகளுக்கு போகிறபடியாக அதால் விலை இல்லாட்டி முந்திக்கண்டா போகாது, விலை குறைக்கும். விலை குறையும். அப்படி போகிறபடியாக கருத்தக்குள் மண்பழம் இல்லாமல் அப்படி தான் விலை 1000 ரூபா 200 ரூபா கிலோ. முந்தி காய் கணக்காக தரும், இப்போ கிலோ கணக்காக தரும். கச்சான் கிலோ 500 600 அப்படி வரும். அப்படியும் விற்கிது. விலை குறையும் கூடும் அதே மாதிரி. தற்காலத்துக்கு விலை இல்லைண்ணே, தற்காலிகம் சமயம் கடும் விலை எல்லாமே விலையாத்தான். சரி அண்ணா. சரி உங்களோட பேர்? தயாவரம் டீ தயாவரம். ஓகே, நன்றிண்ணா. இப்போ நாங்கள் வந்து கஸ்தூரியா ரோட்டால் இப்படியே திரும்பி நாங்கள் நடந்து போகிறோம். பாருங்கள், இங்காலே நிறைய கடையெல்லாம் இருக்குது. நகை கடை இருக்குது, அங்கால வைன் ஷாப் இருக்குது. கூடுதலாக இந்த இடத்துல வந்து நகை கடையெல்லாம் எனக்கு கூடுதலாக இருக்குது. இது ஒரு வழி பாதை என்று சொல்கிறது இந்த பாதையை. இந்த இடமே இங்கே எலக்ட்ரானிக் கடை இருக்குது, அதாவது டிவிஎல் இந்த மிக்சிகள் விற்கிற கரண்ட் பேர்ட் வாட்ச். அடுத்தது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு துணிக்கடை இருக்குது. இது மல்டி சென்டர் இருக்குது. இந்தியாவில் சைக்கிள் கடை இருக்குது. நேராக போவோம்.
கட்டுமான பணிகள் எல்லாம் நடவிட்டு கொண்டு இருக்குது. அவங்கள வெண்ணம் தட்டி கொண்டு இருக்காங்க. ஆஞ்சநேயருக்கு புதுப்பொலியோட இருக்குது இந்த ஆஞ்சநேயர். இது வந்து மருதனா மடம். வந்துட்டோம். சுண்ணா சிக்னா சந்தி. இப்போ சுண்ணா டவுன் பஸ் நிலையத்துக்கு வந்துட்டோம். பாருங்க, இதுதான் சுண்ணா பஸ் நிலையம்.